Okay, next one. Consider another example as 6x minus 5y plus 3. So there are 10 terms. We have 3 terms. 6x minus 5y plus 3. மொத்தம் 3 term இருக்கு. To find the terms of expression, we write 6x plus of minus 5y. So இப்போ இந்த minus 5y என்ன எழுதிக்கிறோம்? Plus of minus 5y எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஏன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ 5 minus 3 இதை எப்படி எழுதிக்கலாம்? ஸோ 5 minus 3 எழுதுறதுக்கு பதிலாக 5 plus minus 3 எழுதிக்கலாம். ஸோ இப்போ 5 and 3 சப்ராக்ட் பண்ணுறதும் ஒன்று தான், 5ஓட மைனஸ் 3 ஆட் பண்ணுறதும் ஒன்று தான். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ 6x minus 5க்கு பதிலாக we are writing 6x plus minus 5 plus 3. ஸோ இப்படி எழுதிட்டோம்னா நம்மளுக்கு டேர்ம்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ டேர்ம்ஸ் ஆர் வாட் ஆர் த டேர்ம்ஸ்? 6x அடுத்து minus 5 அடுத்து 3. ஸோ 6x minus 5 and 3. An expression may have 1, 2, 3 or more terms. அப்போ நம்ம இங்கே ப்ரீவியஸாக எத்தனை டேர்ம்ஸ் பார்த்தோம்? 5 டேர்ம்ஸ் பார்த்தோம். இங்கே 3 டேர்ம்ஸ் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளில் 2 டேர்ம்ஸ் பார்த்தோம். இல்லை சிங்கிளாக கூட இருக்கலாம், வெறும் 5x. இங்கே பார்த்து இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கலாம். இது வந்து வெறும் சிங்கிள் டேர்ம். அப்போ ஒரு எக்ஸ்பிரஷனில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கலாம்? we may have any number of terms, 1, 2, 3, 4 etc. எத்தனை நாள் இருக்கலாம். ஸோ ஆல்சோ a term may be any one of the following. அப்போ டேர்ம் எப்படி இருக்கலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ டேர்மில் என்னென்ன இருக்கலாம்? a constant such as 8, minus 11, 7, minus 1. ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்பிரஷனில் 20ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ 20ன்றது ஒரு நம்பர் தானே, அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கலாம் டேர்மாக. அடுத்து a வேரியபிள் such as x, a, p, y. ஸோ ஒரு வேரியபிள் இருக்கலாம். இல்லை அடுத்து a product of 2 or more variables such as x, y, p, q, a, b, c இருக்கலாம். Fourth one, a product of constant and a variable or variable such as 5x, minus 7, p, q, 3, a, b, c. அப்போ ஒரு டேர்ம்ன்றது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் வெறும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை வெறும் வேரியபிளாக இருக்கலாம், இல்லை 2 or more வேரியபிள்ஸோடைய காம்பினேஷனாக இருக்கலாம், ப்ராடக்டாக இருக்கலாம், அல்லது ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் இல்லைன்னா ஒரு கான்ஸ்டன்ட் 2 or 3 வேரியபிள்ஸோடைய காம்பினேஷனாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதை வச்சு நம்ம எழுதுவோம். ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் எப்படி ஒரு டேர்ம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா 5 இப்படி இருக்கலாம். இப்போ ஒரு வேரியபிள் எப்படி இருக்கலாம்? ஒரு டேர்ம் வந்து வெறும் வேரியபிள் வெறும் எக்ஸ்ன்னு மட்டும் இருக்கலாம். இப்போ அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் 2 or more வேரியபிள்ஸ் எக்ஸ், ஒய், இசட்னு இருக்கலாம். ஸோ மூணுமே வேரியபிள், இதனுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஏ கான்ஸ்டன்ட் ஆர் ஏ வேரியபிள். ஸோ 5xஆக இருக்கலாம், 5ன்றது கான்ஸ்டன்ட், எக்ஸ்ன்ற வேரியபிள். இல்லாட்டினா 5xy. ஸோ 2-3 வேரியபிள்ஸ் இன்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்போனாலும் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஸோ டேர்ம் ஐடென்டிஃபை பண்ணுறது இப்படி தான். ஸோ வாட் ஆர் டேர்ம்ஸ்? ஸோ டேர்ம் எப்படிலாம் இருக்கலாம்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், வேரியபிளாக இருக்கலாம், இல்லை ப்ராடக்ட் ஆஃப் 2 or more வேரியபிள்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ராடக்ட் ஆஃப் ஏ கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட் டேர்ம்ஸ்? ஸோ டேர்ம்னா என்னென்னு புரியுதா? ஒரு அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனில் டேர்ம்னா என்னென்னு புரியுதா? ஓகே. ஸோ இங்கே திங்கிங் கார்னரில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேன் வி யூஸ் த ஆப்ரேஷன்ஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் டு கம்பைன் டேர்ம்ஸ்? ஸோ மல்டிப்ளிகேஷனோ இல்லை டிவிஷனோ யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணலாமா டேர்ம்ஸை கம்பைன் பண்ணுறதுக்கு? ஸோ அப்போ டேர்ம்ஸை கம்பைன் பண்ணுறதுக்கு ஏன் அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும் தான் நம்ம சொன்னோம், ஏன் மல்டிப்ளிகேஷன் சொல்லலை அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேர்ம், இந்த டேர்ம் சொன்னால் 5 இருக்குது, இந்த டேர்ம் சொன்னால் எக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு அடிஷன் போடும்போது ரெண்டும் 2 டேர்ம்ஸ்னு ஆகும். இதே மல்டிப்ளிகேஷன் போட்டோம் 5 இன்ட்டு எக்ஸ் போட்டோம்னா அது என்ன ஆயிரும்? இட் பிகம்ஸ் ஏ சிங்கிள் டேர்ம் 5x. ஸோ 5 + xன்றது 2 டேர்ம்ஸ், 5xன்றது சிங்கிள் டேர்ம். அப்போ கம்பைன் பண்ணுறதுக்கு மல்டிப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். we are using only addition or subtraction. addition and subtraction ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ there is a note given at the bottom of the page. ஸோ என்ன நோட் கொடுத்துருக்காங்க? An algebraic expression can have 1 term, 2 terms or more than 2 terms. ஸோ ஒரு டேர்ம் இருக்கலாம், 2 terms இருக்கலாம், 3 terms இருக்கலாம், எத்தனை டேர்ம்ஸ்னாலும் இருக்கலாம். An expression with 1 term is called monomial. மோனோ. ஸோ மோனோன்ற வேர்டுக்கு சிங்கிள்னு மீனிங். மோனோனா 1. ஓகேவா? மோனோமியல். ஸோ அப்போ மோனோமியல் சொல்கிறோம். அது 2 terms. அப்போ an expression with 2 terms, 2 டேர்ம் இருந்தால் அது பைனாமியல்னு சொல்கிறோம். BI பை. ஸோ பைனாமியல், இந்த பைன்றவன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, பைசைக்கிள். ஸோ பைசைக்கிள்னு ஏன் சொல்கிறோம்? அதுக்கு 2 வீல்ஸு,
அப்படி தானே? பைசைக்கிள் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? 2 வீல்ஸ் இருக்கிறனால. டூன்றது பைனா 2, அப்போ பைனாமியல். அந்த 3 டேர்ம்ஸ் இஸ் கால் ட்ரைனாமியல், ட்ரைசைக்கிள். ட்ரைனா 3, TRI, ட்ரைனா 3 மென்ஷன் பண்ணோம். இப்போ ட்ரைனாமியல்னா இட் கண்டைன்ஸ் 3 டேர்ம்ஸ். ஸோ அப்போ சிங்கிள் டேர்ம் ஒரே ஒரு டேர்ம் இருந்தால் மோனோமியல். மோனோனா 1 மோனோமியல். 2 டேர்ம்ஸ்னா பைனாமியல். இதே 3 டேர்ம்ஸ் இருந்தால் ட்ரைனாமியல். An expression with 1 or more terms is called polynomial. ஸோ ஜென்ரலாக என்ன சொல்கிறோம்? அதுக்கு ஜென்ரலாக பாலினாமியல்னு சொல்கிறோம். ஸோ இன் ஜென்ரல், ஸோ அது ஒரு டேர்மாக இருந்தாலும் சரி, 2 டேர்மாக இருந்தாலும் சரி, 3 டேர்மாக இருந்தாலும் சரி, இல்லை மோர் தென் எத்தனை டேர்மாக இருந்தாலும் சரி, அது ஜென்ரலாக என்ன சொல்கிறோம்? பாலினாமியல். பாலினா மல்டிபிள், நிறையன்னு அர்த்தம். பாலினா நிறைய. ஸோ பாலினாமியல். ஃபார் எக்ஸாம்பிள், த எக்ஸ்பிரஷன் 2x இஸ் ஏ மோனோமியல். ஸோ 2xன்றது மோனோமியல். ஏன்னா 2x எத்தனை டேர்ம் தான் இருக்குது? ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, மோனோமியல். அடுத்து 2x + 3y இஸ் ஏ பைனாமியல். ஏன் பைனாமியல் சொல்கிறோம்? 2x 3y 2 டேர்ம் இருக்குது. ஸோ இது ஒரு டேர்ம், ப்ளஸ்க்கு அப்புறம் இருக்குது அடுத்த ஒரு டேர்ம். ஸோ 2 டேர்ம் இருக்குது, பைனாமியல். அடுத்து 2x + 3y + 4z, இதுக்கு பேர் ட்ரைனாமியல். ஸோ 2x + 3y + 4z என்னது? ட்ரைனாமியல். ஏன்னா 1, 2, 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஆல் த எக்ஸ்பிரஸ் கிவன் above are polynomials. ஸோ இது எல்லாத்தையும் கலெக்டிவாக என்ன சொல்கிறோம்? பாலினாமியல் சொல்கிறோம் ஜென்ரலாக. ஸோ இது டைப்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். சரியா? ஒரு டேர்ம் சிங்கிள் டேர்ம் இருந்தால் மோனோமியல், 2 டேர்ம்ஸ் இருந்தால் பைனாமியல், 3 டேர்ம்ஸ் இருந்தால் ட்ரைனாமியல். எல்லாத்தையும் காமன் என்ன சொல்கிறோம்? பாலினாமியல்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பேஜ் நம்பர் 53 முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 54. ஸோ தேர் இஸ் an activity given to further strengthen the understanding of variables and constants. Let us do the following activity. Consider 2 baskets of cards, one containing constants and other containing variables. ஸோ அப்போ 2 பேஸ்கெட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் கான்ஸ்டன்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் இருக்குது. பிக் a constant from the first basket and variables in the second basket and form a variable term by expressing it as a product. Write all the possible terms that can be considered using the given constant variables. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இங்கேருந்து ஒரு கான்ஸ்டன்ட் எடுக்க போகிறோம், இங்கேருந்து ஒரு வேரியபிள் எடுக்க போகிறோம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அவங்க டிஃபால்ட்டாக இது பேஸ்கெட் 1, இது பேஸ்கெட் 2, இதில் ஃபுல்லாக கான்ஸ்டன்ட்ஸ் 9 - 7 1, 100 - 23. வேரியபிள்ஸ் வந்து t, pb, y, ab, xy. ஸோ ஃபஸ்ட் இங்கே -7, இங்கே a, -7a எடுத்துக்காங்க. அடுத்து 100யும் t எடுத்துக்க, 100t. ஸோ இது மாதிரி நம்ம இதை ஃபுல்லாத்தையும் ஸோ என்னென்ன பாசிபிள் இருக்குது அப்படின்றத ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 9 வச்சு ஒவ்வொன்றா பண்ண போகிறேன். 9 × t. ஸோ என்ன வரும் நம்மளுக்கு? 9t. அடுத்து 9 வச்சு pb, அப்போ 9pb. அடுத்து 9 வச்சு y, 9y. அடுத்து 9 வச்சு a, 9a. அடுத்து 9 வச்சு b, 9b. அடுத்து 9 வச்சு xy. ஸோ இந்த மாதிரி இப்போ அடுத்து ஸோ இது முடிஞ்சு. அடுத்து -7 வச்சு t, -7t. அடுத்து -7 வச்சு a ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் இந்த மாதிரி 100 வச்சு பண்ணால் 100t. 100t ஏற்கனவே பண்ணியாச்சு. அப்போ 100க்கு அப்புறம் 100a பண்ணிக்கலாம், 100b பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் டு ஃபார்ம். ஓகேவா? ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஸ்பேஸ் இல்லைனா இப்படியே கம்ப்ளீட் பண்ணி எங்கேயாலும் ஃபில் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் we have try this. So complete the following table by forming expressions using the given term. One is done for you. ஸோ இதெல்லாம் டேர்ம்ஸு. இது நம்ம டிஃப்ரெண்ட் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் 2 எடுத்து 3 எடுத்து எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஸோ 7x 2y - 5z இருக்குது. ஃபஸ்ட்டு 7x 2y சேர்க்குறோம், 7x + 2y. அடுத்து 2y - 5z. அடுத்து 7x - 5z. லாஸ்ட்டு 3 சேர்த்து எழுதியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எப்படி ட்ரை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நான் இந்த 2 டேர்ம் எடுத்துக்கிறேன். என்ன டேர்ம்? 3p + 4q. அடுத்து 3p + 5r. ஸோ அப்படியே நான் 3pயோட அடுத்து 5rஐயும் சேர்த்துறேன். அடுத்து 4q + 5r. ஸோ லாஸ்ட்டு இந்த 3ஐயும் சேர்க்குறோம். அப்போ 3p + 4q + 5r. ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே அடுத்து 9m + n. ஸோ 9m + n. அடுத்து 9m - 8k. 9m - 8k. 9m - 8k. அடுத்து n - 8k. லாஸ்ட் இந்த 3ஐயும் சேர்க்குறோம். என்ன வரும்? 9m + n - 8k. ஸோ இதே மாதிரி மிச்சம் 2ஐயும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க.
So here we have example 3.1. Identify the variables, terms and number of terms in each of the following expressions. சில variables எது terms என்ன number of terms என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது 12 minus x. ஸோ எக்ஸ்பிரஷன் 12 minus x. இந்த காலம் இது எக்ஸ்பிரஷன், இது வேரியபிள், இது டேர்ம், இது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ எக்ஸ்பிரஷனில் வேரியபிள் என்ன, எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள். ஸோ டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது, 12 ஒரு டேர்ம் மைனஸ் எக்ஸ் ஒரு டேர்ம், 12 ஒரு டேர்ம் மைனஸ் எக்ஸ் ஒரு டேர்ம். எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 1 2 டேர்ம்ஸ். அடுத்து செகண்ட் ஒன் 7 + 2y. ஸோ 7 + 2yல எது வேரியபிள், y வேரியபிள். ஓகேவா? டேர்ம்ஸ் என்ன, 7 2y, ரெண்டுமே தனித்தனி டேர்ம். எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, இங்கே 2. அடுத்து தேர்ட் ஒன் 29 + 3x + 5y. 29 + 3x + 5y. ஸோ இதில் வேரியபிள்ஸ் என்ன, எக்ஸும் ஒய்யும். ஸோ அந்த அல்ஃபபெட்ஸ் தான் வேரியபிள்ஸ், எக்ஸ் ஒய். ஸோ டேர்ம்ஸ் எத்தனை, 29 3x 5y. இது மூணும் ஒரு டேர்ம். எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 1 2 3 டேர்ம்ஸ். அடுத்து லாஸ்ட் 3x - 5 + 7z. ஸோ இதில் எக்ஸும் இசட்டும் தான் வேரியபிள்ஸ். அப்போ 3x, ஸோ 3x ஒரு டேர்ம், -5 ஒரு டேர்ம், 7z ஒரு டேர்ம். ஸோ மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மைனஸை சேர்த்து எடுத்துக்கணும், அப்போ தான் உங்களுக்கு டேர்ம். ஸோ 3x - 5 7z. எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 1 2 3 டேர்ம்ஸ். ஸோ we having 3 terms. So from this example we can easily understand variable எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, டேர்ம்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எ டேர்ம். ஸோ இதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ எக்ஸைஸ் 3.1ல் fill in the blanks நம்ம நடத்தினதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து செகண்ட் ஒன், அதுலேயும் நம்ம நடந்தது என்னென்ன இருக்கோ அதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபோர்த் ஒன், ரைட் த வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட் அண்ட் டேர்ம்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி தான் இதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ரிமைனிங்கை அடுத்த வீடியோ கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.